இதெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு தாங்க இருக்கும் இன்னையோட டிஷ். தம்பி வாயின் வந்து செய்யின்னு சொல்லி தொல்லை பண்ணனால இன்றைக்கி இதை செஞ்சோம். இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தோன்னா மேலே இருக்கிற எல்லோ கலரில் இருக்கிற அந்த தோலெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். அதில் இருக்கிற நகம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் அலசி எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதில் கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து நம்ம பேஸ்ட் போடல, இதை வந்து அப்படியே நசுக்கி கையாலே நசுக்கி நம்ம போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தக்காளியும் போட்டு இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா குழஞ்சி வர டைமில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் நம்ம மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இதில் குழஞ்சி வர அளவுக்கு நம்ம இதை கலக்கி விடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இந்த கோழிக்கால், இதையும் அதோடு சேர்த்து நல்லா கிண்டி கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு பெப்பர் பவுடர் மேலே தூவி எடுத்தோன்னா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பரான பெப்பர் கோழிக்கால் ரெடி ஆகிடும். இந்தாங்க நீ ஏன் சாப்பிட்டு போடுறான்னு சொன்னேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னான். தேங்க்யூ.